ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரெட்டை வச்சு ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். 250 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா சில்லுன்னு இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்வீட் எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு சில விப்பிங் க்ரீமில் அதிலே சுகர் இருக்கும், நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு சிலதில் நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே விப்பிங் க்ரீம் செய்கிறப்ப நம்ம எடுத்தோடனே ஹை ஸ்பீடில் வச்சு சுற்றக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் இருந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹை ஃப்ளேமுக்கு போகணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காகி வருது பாருங்கள். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி நாம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இப்போ ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம சைடு ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கேக் சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 பக்கத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சமாக க்ரீம் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால ப்ரெட் ஸ்லைஸ்லாம் நகராமல் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி அடுக்கிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி பார்த்து அடுக்கிக்கோங்க. இந்த கேக் செய்யறது ரொம்பவே ஈஸி. நாம் ரொம்ப இதை பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட ப்ரெட்டும் விப்பிங் க்ரீமும் இருந்தாலே போதும். கொஞ்சமாக ஃப்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் ஜூஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் மேங்கோ ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா பக்கமும் அப்ளை பண்ண பிறகு கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேக்கை இன்ஸ்டண்ட்டாக நம்ம சீக்கிரமே செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ மறுபடியும் 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை மேலே வச்சுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை அடுக்கில் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் இதில் ஃப்ரூட் ஜூஸை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே மறுபடியும் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. கேக் செய்ய தெரியாதவங்க கூட இந்த கேக்கை ஈஸியாக செஞ்சிடலாம். இதை யார் வேணும்னாலும் செய்யலாம், ரொம்பவே ஈஸி. இப்போ மறுபடியும் 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை மறுபடியும் வச்சு அடுக்கிக்கிறேன். நான் 3 அடுக்கு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே மறுபடியும் ஜூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீமை எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நாம் ஃப்ரூட்ஸ் ஜாம் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நாம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா கெட்டியாகிடும். நல்லா திக்காகிற வரைக்கும் நாம் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காகி வருது பாருங்கள். ஃப்ரூட் ஜாம் ரெடியாகி வருது. இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் போடணும்னு தோணுதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி லைன் போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி
குச்சி வச்சு நம்ம இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு டிசைன் கிடைக்கும். 2 பக்கமும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணணும். இப்போ சுற்றி இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரிங்கிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் ப்ரெட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேக் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.